வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் இன்றைய நாள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் 23ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை, திதி தேய்பிறை சதுர்தசி, யோகம் அமிர்த சித்த யோகம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் கார்த்திகை விரதம். நாளைய விசேஷம், நாளைய முக்கியத்துவம், நாளைய தினம் அமாவாசை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், குரு, புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி கிருத்திகை விரதம், முருகனுக்கு உகந்த நாள். முருகன் கோயில் போயிட்டு வாங்க. முருகனை வணங்குவது எப்பயுமே நல்லது. இன்றைக்கி எல்லாருக்குமே வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் வாங்கி வீடு கட்டணும், பிடிச்ச மாதிரியா காம்பவுண்ட் வால்லாம் போட்டு அதில் செடி, மரம், கொடி, செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். செவ்வாய் பலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் முருகனை வணங்கினா அந்த காரியம் நிறைவேறும், வீடு வாங்கலாம். இப்போது முருகனை வணங்குவதற்கு சிறந்த நாள் அப்படின்னா கார்த்திகை விரதம் தான். சஷ்டி அப்படின்னு மாதத்துக்கு வரும், அதுலேயும் விரதம் இருக்கலாம். அதில் இன்றைக்கி கார்த்திகை விரதம். முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தீபாரதனையெல்லாம், அபிஷேகம்லாம் இன்றைக்கி நடக்கும். அதெல்லாம் பார்த்து அதில் கலந்து கொண்டு வந்தால் முருகனின் அருள் பெறலாம். முருகன் அருள் கிடைத்தால் வீடு, இடம் வாங்குவதற்கான யோகம் ஏற்படும். இன்று கிருத்திகை. மேஷராசிக்காரர்களுக்கு மிக 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 அற்புதமான நாள், யோகமான நாள். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க போகிற நாள். ராசி அதிபதி ராசிக்குள் 4 சுகஸ்தானாதிபதி, அவர் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கார். கூட ஆட்சி பெற்ற நிலையில் சுக்கிர பகவான். சுக்கிரன் சந்திரன் இணைவு, சுக்கிரன் சூரியன் இணைவு, சந்திரன் குரு இணைவு, இதெல்லாமே ஒரு நல்ல இணைவு உங்களுக்கு. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் 5 கிரகமான சூரியனும் குரு பாக்யாதிபதி, இவங்க எல்லாமே உங்களுக்கு இணைந்து, அதாவது கேந்திர திரிகோணத்திற்கு உரிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு இணைந்து 2ஆம் இடத்தில் அமர்ந்துவது அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் எதை நீங்கள் ஆசைப்பட்டாலும் அது நிறைவேறும். அதற்கான கொஞ்சம் முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் இமாலய வெற்றியை அடையலாம். கிரகநிலை அப்படி இருக்குது. உங்களுடைய பிறவிகால ஜாதகமும் இதற்கு துணை செய்யுமானால் 100% வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பண மழை பெய்யக்கூடிய நேரம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய ஒரு நேரம். ராசிக்குள் 4 கிரகங்கள், சந்திரனையும் சேர்த்து 5 கிரகங்கள். 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் சனி பகவான். இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு கொண்ட ஒரு நாளாக இருக்குது. சந்திர பகவான் ராசியை கிடப்பதால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். வேலையும் டென்ஷனும் இருக்கிறதுனால சாப்பிடுவதற்கு நேரம் இருக்காது. அதனால் வயிறில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம். அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செய்யக்கூடிய பணிகளில் எந்த தடை தாமதமும் இருக்காது. எல்லாமே சிறப்பாக நடக்கும். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் 2 நாட்களுக்கு கிரகநிலை கொஞ்சம் செலவை தான் கொடுக்க போகுது. ஏற்கனவே 3 சுபகிரகங்கள் அங்கே செலவை கொடுத்தா மாதிரி இருந்துச்சு, சுப செலவுகளை.
இப்போ 2 கிரகமான சந்திரன் அவர் 12ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கார். அதனால் செலவு ஜாஸ்தியாக தான் ஆகப்போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத செலவுகள், எதிர்பார்த்த செலவுகள் எல்லாமே இப்போ கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். தவிர்க்க முடியாது. ஆனால் கடன் வாங்கி எந்த செலவையும் செய்யாதீங்க. வழி இல்லை அப்படின்னா மட்டும்தான் அடுத்தவர்கள்கிட்ட பணம் வாங்கணும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்தாங்க. இப்போது உங்கள் ராசி அதிபதி சந்திரனும் அங்கே இணைகிறார் குருவோடு. குரு சந்திரன் இணைந்து 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் ராசி அதிபதி. இப்படி பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய இந்த அமைப்பு அருமையாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய கிரகநிலை தொழிலில், உத்தியோகத்தில் பெரிய உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலில் அபரிவிதமான லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானங்கள் இரட்டிப்பாகும். குடும்பம் அமைதியாக இருக்கும். நல்ல செல்வ நிலையில் ஒரு உயர்வு, நிதி நிலையில் ஒரு உயர்வை காணக்கூடிய நேரம். நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 10ஆம் இடம், 11ஆம் இடம், 11க்குடைய கிரகம் அவர் 2, 11க்குடைய கிரகம் புதன். அவர் இப்போது 10ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் பகவான். 9, 10ஆம் இடங்கள் வலுப்பெற்று காணக்கூடிய ஒரு நேரம். தொழில் நல்லா நடக்கும். தொழிலில் லாபங்களும் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் உண்டு. உங்களுக்கு இடம் மாற்றம் அல்லது ப்ரமோஷன் உண்டு. நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் உண்டு. இது மாதிரி மாற்றம் அப்படின்னா, இடமாற்றம் அப்படின்னா, சில பேர் வந்து கேட்பாங்க, ஊர் விட்டு போகுமா சார், ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படிம்பாங்க. கம்பெனி விட்டு மாறுமா அப்படின்னா, அதே கம்பெனிலே ஒரு ஃப்ளோர் விட்டு ஒரு ஃப்ளோர் கூட மாறி சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கான ஒரு நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக நடக்கும். தடையின்றி நடக்கும். உங்கள் பணிகளை திட்டமிட்டபடி நடத்தி காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். இப்போது லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு யோகம். இன்றைக்கி சந்திரன் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு இன்றைக்கி வருமானம் நிறையா வரும். நிறையா பணம் காசு வர்றதற்கான ஒரு நேரம். கடந்த 2-3 நாட்களாக நிலைமை சரியில்லை. இருந்தாலும் இப்பையும் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் உட்கார்ந்துருக்கார். அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக தான் இருக்கணும். இருந்தபோதும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் முக்கியமான பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அவசியமாக இன்றைக்கு செய்யணும் அப்படின்ற காரியத்தை மட்டும் செய்யுங்க. 1 நாள் 2 நாள் தள்ளி போடலான்னா முக்கியமான பணிகளை தள்ளி போடுவது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 5 கிரகங்கள். ரொம்ப பிரமாதமான யோகம். பாக்யாதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். 7க்குடையவன் 7ஆம் இடத்திலேயே. 5க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஜீவனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில். ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி. அது ஒன்று தான் இப்போ சிக்கல். கடன் வாங்கும் எண்ணம் சில பேருக்கு ஏற்பட்டுரும். இப்போ தொழில் நல்லா நடக்கும். தொழிலை இன்னும் விரிவாக்குறேன்னு சொல்லி சில பேர் கடன் வாங்கிடுவாங்க. அதை மட்டும் தவிர்த்தால் உங்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் பல வந்து சேரக்கூடிய நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை. இது அவ்வளோ விசேஷமான அமைப்பு இல்லை. அதுலேயும் அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அதனால் பல பேருக்கு உடல் உபாதைகள் ஏற்படும். உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியான உடல் உபாதைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் உங்களுடைய மருத்துவரை பரிசோதனை செய்ய சொல்லணும். ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. அடுத்த 2 நாட்களுக்கு கிரகநிலை இப்படி தான் இருக்குது. கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் உண்டு. இப்போது நல்ல வேலை வந்தாச்சு. உங்களுக்கு குழந்தை உண்டு. இப்போது குழந்தை இல்லை அப்படின்னு டாக்டர்கிட்ட போயிட்டு மருத்துவர்கிட்ட பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இளம் வயது தம்பதியருக்கு இப்போது குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுக்கு இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கும் அல்லது இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வாரிசு குடும்பத்தில் உருவாகக்கூடிய நேரம். நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு இல்லத்திற்கு தேவையான நிறைய பொருட்களை வாங்கக்கூடிய நேரம் இது. உங்கள் இல்லத்திற்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ், டேபிள், டைனிங் டேபிள், அதாவது எல்லாம் பழசெல்லாம் மாற்றுவாங்க. நிறைய பேர் காரை மாற்றுவாங்க. இதை நம்ம பல நாளில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நேரம் வாகனங்களை மாற்றக்கூடிய நேரம். வாகனமே இல்லாதவங்க புதுசாக வாகனம் வாங்குவாங்க.
இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். சொத்து பொத்து சேரக்கூடிய நாள், நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தைரியம் மேலோங்கக்கூடிய நேரம். தைரியமாக சில காரியங்களை செய்து காட்டுவீங்க. சகோதரர் வழியில் ஆதாயம் உண்டு. சகோதர வழியில் ஆதாயம் உண்டு. ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரப்போகுது. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய தம்பி தங்கைகளால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நேரம். சில பேர் வந்து கைவினை பொருட்கள்லாம் செய்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது லாபங்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிர்ஷ்டமான நாள்.